ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, 1/2 kg பர்த்டே கேக் எப்படி மேக் பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 எக் எடுத்திருக்கேன். எக் வந்து எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு லோ ஸ்பீட்லேருந்து அப்புறம் ஹை ஸ்பீடுக்கு போங்க. இப்போ லோ ஸ்பீட்லேருந்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி லைட்டாக வந்து எக் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் ஃபஸ்ட்டு வந்து 50 கிராம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கரைஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் செகண்டு 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 100 கிராம், அதில் பாதியாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பீட்ரோட ஸ்பீடை வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரைஸ் பண்ணிங்கன்னா இந்த கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து 20 ml ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ரொம்ப அதிகமாக வந்து பீட் பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக 1 ஸ்பீடில் வச்சு லைட்டாக ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பேட்டரோட ஆயில் வந்து மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஓரா பீட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளார் வந்து பாருங்கள் 125 ml. பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. பேட்டர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சளிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 2-3 டைம்ஸ் சளிச்சுக்கோங்க. சளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா பேட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து மில்க் வந்து 30 ml எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 15 ml சேர்த்து பேட்டர் கூட ஃபஸ்ட்டு ஸ்பேட்சில் வச்சு ஒரே பக்கமாக வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 15 ml வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே ஸ்டேஜ் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டரை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா வச்சு ஒரே பக்கமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் இது பேட்டர் வந்து எந்த கட்டிகளும் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேட்டரை வந்து டின்னுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து 6 inch டின் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த டின்னு இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி டேப் பண்ணி நான் அன்றைக்கி ஓடிஜியில் தான் வச்சேன். ஓடிஜியில் வந்து 180 degree செல்சியஸில் 360 Fahrenheit நான் வந்து 10 to 20 minutes ஆச்சு எனக்கு ரெடியாக. ஸோ இது வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லாவே வந்து 1/2 hour கிட்ட நம்ம கூல் டவுன் பண்ணிவிட்டு மேலே இருக்க பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். சேம் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா ஆறணுங்க. ஆறினதுக்கப்புறமே கட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து பார்க்க வந்து நம்மளுக்கு ஷேப்லெஸ்ஸாக இருக்கும், ஷேப் இல்லாத மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இதில் ஃபஸ்ட்டு வந்து ஐசிங் பண்ணிக்கணும். லைட்டாக ஐசிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லேயர் வச்சுட்டு மேலே வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு லேயரில் ஐசிங் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஐசிங் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்மூத்தாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேயரில் இது மாதிரி சிரப் போட்டுட்டு அதுக்கப்புறம் சேம் அதே மெத்தட் தான் ஐசிங் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிசைனில் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் வருதோ அந்த டிசைனை வச்சு நாசல் வச்சு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து சுகர் பால்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த கேக் 1/2 kg கேக் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க.